السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم لا عيش إلا عيش الآخرة واغفر للأنصار والمهاجرة. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் மிகச் சிறப்பான நல்லதொரு மகாநாட்டை இந்த அருமையான இடத்தில் எங்களது அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எஸ்.எஸ். ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் இந்த பகுதியில் மிகச்சிறப்பான பிரகாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இங்கே வருகிற போதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கவலைப்பட்டோம். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கல்விமான்கள், மதரசாக்களினுடைய தகுதிமிக்க ஆசிரியர்கள் குறைந்து கொண்டிருப்பதில் ஏற்பட்ட அந்த கவலை, ஹஜ்ரத் அவர்களுடைய தமிழகத்தின் இழப்பிற்கு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தம் இருந்தாலும் இங்கே நாங்கள் பார்க்கிற போது மிக அற்புதமான பிரகாசத்தை, மிகச்சிறந்த சமூக மாற்றத்தை அவர்களின் வருகையால் வல்ல ரஹ்மான் இந்த பகுதியில் அமைத்து தந்திருக்கிறான் என்பதை நினைத்தால் சந்தோஷப்படுகிறோம். அவர்களின் இந்த மகத்தான கல்வி பயணமும் சேவை பயணமும் நீண்ட நெடும் காலம் தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லா வகையான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தொடர்ந்து நசீபாக்கி கொண்டிருப்பானாக. அருமையானவர்களே, சஹாபிகள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஹைருல் குரூன் என்று
ஹைருல் பஷர் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள், மிகச்சிறந்த காலத்தினுடைய கண்மணிகள் சஹாபிகள். என் சஹாபிகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களின் தகுதியை, இறை தொடர்பை உயர்த்தி காட்டினார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என் சஹாபிகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அந்த செய்தி அவர்களின் மகத்தான இறை தொடர்பை மேன்மைப்படுத்தி இந்த சமூகத்தை ஞாபகப்படுத்தி தருவார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த நன்மணிகள், வரலாற்றின் வைர வரிகளை தங்களுக்கு பொதித்தவர்கள். அவர்கள் பாதம் பட்ட இடங்களெல்லாம் பாக்கியமானது, அவர்களின் பார்வைப்பட்ட இடங்களெல்லாம் பசுமையானது. அவர்களின் வார்த்தைகள் எங்கே சென்று சேர்ந்ததோ அங்கெல்லாம் ஹிதாயத்தின் வெளிச்சம் அது சுடர்விட ஆரம்பித்தது. அவர்கள் இருந்த இடங்களும், புறப்பட்ட இடங்களும், பயணமான இடங்களும், அவர்கள் ஆற்றிய பணி செய்த இடங்களெல்லாம் உலகத்தின் ஈமானின் சுடர்களாக இன்றைக்கும் அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். இந்திய மண்ணிலும் தமிழகத்தின் மண்ணிலும் சஹாபிகளின் வருகைதான் நீண்ட நெடும் காலத்தின் ஈமானின் பயிர்களுக்கு விதை விதித்துக் கொண்டது. அன்பர்களே, அல்லாஹுவின் ரசூல் அந்த பெருமக்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்று போதனைகளில் மாத்திரம் அவர்கள் சொல்லி நிறுத்தவில்லை. தன் தோழர்களை உலக வரலாற்றில் அவர்கள் மதித்ததை போல் யாரும் மதித்திருக்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு எத்தனை பெரிய தலைவர்களும் தங்களுடைய சீடர்களை சீடர்களாகவே வைத்து பார்த்த காலத்தில் தன் தோழர்களை மிகப்பெரிய இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள், நமக்கு பாடம் படித்து தருவதற்காக. தன் தோழர்களை மிகப்பெரிய இடத்தில் நிறுத்துவார்கள், நாம் புரிந்து கொள்வதற்காக. அவர்களோடு அவர்களின் இதயங்களில் அன்புகளை, மகத்துவத்தை, மகிழ்ச்சியை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பார்கள். கியாமத்து உள்ள வரையிலும் இந்த சமூகம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக. மாதிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் அன்னலாரின் கரம் என்னை பிடித்துக் கொண்டது, அன்னலாரின் கரம் என்னை பிடித்துக் கொண்டது, என்னை தனக்கு நெருக்கமாக்கி கொண்டு சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னீ லஉஹிப்புகா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், திட்டமாகவே நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். எத்தனை பெரிய அந்த தொடர்பை தன் தோழர்களின் இதயத்தில் பசுமையாக்கி அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதில் அத்தனை ஆனந்தம். அல்லாஹுவின் ரசூல் அன்னல்யம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகளின் அத்தனை பேர்களின் விருப்பம். அன்னலார் நம்முடைய நெருக்கமாக இருப்பார்களா? அன்னலாருக்கு நாம் எத்தனை நெருக்கம் பெற்றிருக்கிறோம். தன் தாயோடு இருக்கும் நெருக்கத்தை தாண்டியும், தன் தகப்பனாரோடு இருக்கிற நெருக்கத்தை எல்லாம் விட, தன் மனைவியர்களோடு இருக்கும் நெருக்கத்தை எல்லாம் விட அவர்களின் இதயத்தில் இருந்த ஒரு கவலை, நபி அவர்களோடு நம்முடைய தொடர்பு என்ன, நெருக்கம் என்ன? எல்லோரும் நினைப்பதுண்டு, நாம் அல்லாஹ்வின் ரசூலின் நெருக்கம் பெற்று விட்டோம். அப்படி நினைக்கும் அளவில் எல்லோரோடும் நெருங்கிக் கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தை சொல்வார்கள், ஒரு யுத்த களத்திற்கு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தளபதியாக்கி அனுப்பி வைத்தார்கள். யுத்தத்தினுடைய மகத்தான வெற்றியோடு திரும்ப வருவார். சித்திகுல் அக்பர் இருக்க, உமரே ஃபாரூக் இருக்க ரலியல்லாஹு அன்ஹுமா அம்ர் இப்னு ஆஸை தலைவராக நியமித்ததால் அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் நிலை, நமக்கு நபியிடத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் ரசூலின் இதயத்தில் நாம் பதிய வைக்கப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களால் அல்லாஹ் நம்மை நெருக்கமாக்கி தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் மனதில் எண்ணியவர்கள் அதை வெளிரங்கமாக ஆக்க பிரியப்பட்டு சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வந்து அன்னலாரின் அருகாமையில் இருந்து கேட்கிறார்கள், மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் தங்கள் அவர்களே, மனிதர்களிலெல்லாம் தங்களுக்கு விருப்பமானவர்கள் யார்? கேள்வியின் நோக்கம், நமக்கு இந்த பதவி கிடைக்க போகிறது, முதல் இடத்தில் நம்மை பதிவு செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம். மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலெல்லாம் தாங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தாமதம் இல்லாமல் உடனே பதில் சொன்னாங்க, ஆயிஷான்னாங்க. எனக்கு எல்லாரிலும் பிரியமானது என் மனைவி ஆயிஷா தான். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, அந்த இடத்தை நம்ம பிடிக்க முடியாதுன்னு நான் விட்டுட்டேன்.
அந்த இடத்தை நம்ம பிடிக்க முடியாது. அதுக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான். அடுத்த கட்டத்திற்கு வருவோம். நாயகமே, ஆண்களில் தங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு பின்னால் தாங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்போதும் சொன்னார்கள் அபூஹா. அங்கதான் லமீர் மீண்டுச்சு, அங்கதான் மீட்டிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவின் தகப்பனார் அபூபக்கர் என்றார்கள். அப்போதும் நான் யோசித்தேன், சித்தீக்குல் அக்பரினுடைய தரத்தையும் தகுதியையும் இடத்தையும் நாம் பிடிக்க இயலாது. அடுத்து யார் என்று கேட்டேன். உமரே ஃபாரூக் என்றார்கள். அடுத்து யார் என்று கேட்டேன். பட்டியல் நீண்டது. நான் முடிவு செய்தேன், இனிமே கேட்டா நம்ம பேரதான் சொல்லுவாங்க, மௌனமா இருந்துருவோம் முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் கேட்டால் என் பெயரை சொல்வார்கள். ஏன்? நான் பயந்தேன் என்னை கடைசியில் ஆக்கி விடுவார்களோ. ஆனால் அப்படி இருக்க மாட்டார்கள். பழகுகிற போது, பேசுகிற போது, நெருங்குகிற போது, முதன்மைப்படுத்துகிற போது ஒவ்வொருவர்களும் தாங்கள் ரசூலின் முதலிடத்தில் இருப்பதாக நாங்கள் விளங்குவோம் என்றார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகளின் உணர்வுகளும் கவலைகளும் அன்னலாரோடு நமது தகரம், அன்னலாரோடு நமது தகுதியும் தரமும் எங்கே நம்மை வைத்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு அவர்களை கைகளால் பிடித்து கொண்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அவங்க சாதாரணமாக சொன்னால் போதும். அவர்களின் வார்த்தைகளில் அர்த்தம் இருந்தது, ஆழம் இருந்தது, சத்தியம் இருந்தது. இருந்தும் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, 3 வகையான அழுத்தம் போடுவார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு திட்டமாக, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற அழுத்தத்தை சொல்லிவிட்டு முஆத் அவர்கள் மனநிறைவு கண்டு நிற்கும் போது சொன்னார்கள், என் அன்பு சகோதரரே முஆதே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் சில நலவுகளை செய்ய பிரியப்படுகிறேன். தாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிகா வ ஷுக்ரிகா வ ஹுஸ்னி இபாதத்திக். ரஹ்மானே, உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் எனக்கு ஒரு வசியத்து செய்தார்கள். என் வாழ்க்கையை அந்த வசியத்து தீர்மானித்தது என்றார்கள். என் வாழ்க்கையை தீர்மானித்தது. ஹயாத் வரையிலும் நான் அந்த பிரார்த்தனையை விட்டதில்லை. அல்லாஹ் எனக்கு பன்மடங்கான பாக்கியங்களை வழங்கினான். அவனை காலமெல்லாம் நினைவு கூறுகிற நசீபை வழங்கினான். சஹாபிகள் ஏதாவது ஒரு நன்மையை, ஏதாவது ஒரு வாய்ப்பை, ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை ரசூலிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் பேரின்பம் கண்டு கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்களை அழைத்து கொடுக்கிறார்கள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி மிகச்சரியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி சஹாபிகளையும் அவர்களுடைய இதயத்தில் தங்களது அன்பை பதிவு செய்கிறார்கள். அவர்களோடு தான் இருக்கிற தொடர்பை சமூக நினைவில் கொண்டு வைக்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடந்து முடிந்தது. கைதிகள் விஷயமாக ஆலோசனை செய்யப்பட்டது. என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்க வேண்டுமா? அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா? அல்லது ஃபைன் முறையிலே விடுவிப்போமா? அல்லது தண்டனை வழங்குவோமா? ஒரு நீண்டதொரு ஆலோசனை. பல்வேறு அபிப்பிராயங்கள் சஹாபிகள் பரிமாறிக்கொள்வார்கள். நபி அவர்களுடைய பெரிய சிபத்து சஹாபாக்குடைய மஷோராவை கேட்பாங்க. அதில் உடன்பாடான கருத்தும் மாற்றமான கருத்தும் வந்தாலும் அவர்களை பாராட்டுவதற்கு தவறுவதில்லை. காரணம், அவர்கள் இதயத்தில் எங்கும் மனசில் கனம் வந்து விடக்கூடாது, வருத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்களின் உள்ளங்களை திருப்திப்படுத்த வேண்டும். மஷ்வரா கொடுத்தவர்களை மேம்படுத்தி பேசியே பழகினார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், அல்லாமா இப்னு இஸ்ஹாக்கின் வரலாற்றுக்குள்ளே நுழைந்து பாருங்கள், சஹாபிகளினுடைய சீரத்துக்குள்ளே நுழைந்து பாருங்கள். எங்கும் ஒரு பொழுதில், ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சஹாபியின் உள்ளத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிறிதளவும் வருத்தப்படும்படி நடந்ததில்லை. எத்தனை காயப்படுத்தி விட்டோம் சஹாபிகளை. சஹாபிகளின் விஷயத்தில் எவ்வளவு பேசிவிட்டோம். சஹாபிகளை எவ்வளவு புண்படுத்தி விட்டோம். சஹாபிகளை எவ்வளவு அலட்சியப்படுத்தி விட்டோம். சஹாபிகளை எவ்வளவு லேசாக உம்மத்தினுடைய மனதில் கொண்டு போட்டு விட்டோம். வளர்ந்து வருகிற இளைய சமூகத்தின் இதயத்தில் சஹாபிகளின் கண்ணியத்தை எத்தனை குறைவாக ஆக்கிவிட்டோம். அல்லாஹ்வின் தர்பாரில் அப்படிப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். அல்லாஹ் அதையெல்லாம் மன்னித்து அருள்வாளிப்பானாக. கொஞ்சம் சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். அருமையானவர்களே, மஷ்வரா கொடுக்கிறார்கள் சஹாபிகள். பத்ர் கைதி சம்பந்தமாக
சித்திக்குல் அக்பர் அவர்கள் சொன்னார்கள், மன்னிப்போம் நாயகமே. யார் அவர்கள்? நம்முடைய குறைஷிகள், நம்முடைய குறைஷிகள். நாம் மன்னிப்போம், ஒன்றும் நடவடிக்கை வேண்டாம். உமரை ஃபாரூக் சொல்வார்கள், நாயகமே, கயவர்கள், தீயவர்கள், சத்தியத்தை எதிர்த்தவர்கள், ஊரை விட்டும் வெளியாக்கியவர்கள் மாத்திரமல்ல, இவர்களை விட்டால் இன்னும் ஈமானின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு நாம் நடவடிக்கை எடுத்தே தீரணும். சாதாரண நடவடிக்கைலாம் இல்லை, தூக்கிலிட வேண்டும் என்றார்கள். ரெண்டு பேருடைய கருத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டும் மாற்றமான கருத்துகள். அவர்கள் மன்னித்தாக வேண்டும் என்கிறார்கள், இவர்கள் தண்டனை பலமாக கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு பெருமக்களையும் எவ்வளவு தூரம் மனசை மேன்மைப்படுத்தி மகிழ்விக்கிறார்கள். அபூபக்கரே, நபி கூப்பிடு, யா அபூபக்கர், மஸலுக்க மஸலு இப்ராஹிம், உங்களுக்கு உதாரணம், நீங்கள் எங்கள் அருமையான இப்ராஹிம் நபியை போல் இருக்கிறீர்கள். எங்கே உயர்த்துவார்கள்? நீங்கள் இப்ராஹிம் நபிக்கு ஓமானவர்கள். ومن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. ரஹ்மானை யாரெல்லாம் என்னை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். மாறு செய்கிறவர்களை நீ மன்னிக்கிறவனாக இருக்கிறாய், இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கிறாய். நீ உன்னுடைய மன்னிப்பும் இரக்கமும் விசாலமானது என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்று ஹஸரத் இப்ராஹிம் சொன்னார்களே, அதுபோல் கருத்து சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் என் உம்மத்தில் இப்ராஹிம் நபிக்கு ஓமானமாகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து தொடர்கிறார்கள், ஓ மஸலுக்க மஸலு ஈசா, நீங்கள் இப்ராஹிம் நபியை போல மாத்திரமாயிருக்கிறீர்கள், என் அன்பு சகோதரர் ஈசா நபியை போலவும் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரர் ஈசா நபி அவர்கள் சொன்னார்களே, இது கால இன் துஅذிபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்து வேதனை கொடுத்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான், நீ எதுவும் செய்யலாம். நீ தண்டித்தாலும் உன்னுடைய பொறுப்பு, நீ மன்னித்தாலும் உன் பொறுப்பு, உன் அடியார்கள் அவர்கள். நீ வேதனை கொடுப்பாய் என்று சொன்னால் சட்டத்தை மீறுகிறவர்களை, ஷரியத்தை மீறியவர்களை, எனக்கு மாற்றமானவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்தாலும் நீ அவர்களின் எஜமான். உன் விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்வது? நீ மன்னித்தால் நீ மிகப்பெரிய மகத்துவமிக்கவன், உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது என்று ஈசா நபி சொன்னார்களே, அதற்கு நீங்கள் ஓமானமானவர்கள் என்று ஹஸரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் சித்திக்குல் அக்பர் அவர்களை இப்ராஹிம் நபியோடு ஒப்பிட்டு, ஈசா நபியோடு ஒப்பிட்டு அவர்கள் மஷோராவை ஏற்றுக்கொண்டாங்க. உமரை ஃபாரூக் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்துருக்கிறாங்களே, நம்ம எங்கே கொண்டு விட போறாங்கன்னு தெரியலையே. யா உமர், அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிடுறாங்க, உமர் அவர்களே, மஸலுக்க மஸலு நூஹ், உங்களுக்கு உதாரணம் நூஹ் நபியின் உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல நீங்கள் இருக்கிறீர்கள். ரப்பீலா ததர அலல் அர்த் மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக். ரஹ்மானே, காஃபிர்களில் ஒருவரையும், இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை ஒருவரையும் இந்த மண்ணில் நீ விட்டுவிட வேண்டாம், ஏன்னா இவங்க இருந்தால் மற்றவங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று நூஹ் நபி துஆ செய்தார்களே, அதுபோல நீங்கள் நூஹ் நபிக்கு ஒப்பான மஷூராவை கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்து தொடர்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் மஸலுக்க மஸலு மூசா, உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வேன், நீங்கள் மூசா நபியை போல. ரப்பனா துபிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். ரஹ்மானே, எனக்கு எதிரானவர்களை, என் கொள்கைக்கு மாற்றமானவர்களை, என் சத்தியத்திற்கு முரண்பட்டவர்களை, அவர்களின் பொருளாதாரத்தை நீ அழித்து விடுவாயாக, அவர்களின் உள்ளங்களை கடுமையாக்கி விடுவாயாக என்று மூசா நபி துஆ செய்தார்களே, அதற்கு ஓமானமானவர்கள் நீங்கள் என்று சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கைதிகள் சம்பந்தமாக மாற்று அபிப்பிராயங்களை, இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நேர்மாற்றமான கருத்துக்களை தந்த போதிலும் முடிவு ஒன்றை அல்லாஹ் ரசூலை வைத்து செய்ய இருக்கும் கட்டத்தில் மஷ்வரா கொடுத்த கருத்து சொன்ன ரெண்டு சஹாபிகளையும் உலகத்தினுடைய மிகப்பெரிய இடத்தில் தூக்கி நிறுத்தி காட்டினார்கள், நபிமார்களுக்கு உதாரணமாக்கி காட்டினார்கள். அவங்களுடைய கருத்து ஏற்கப்படுகிறதா இல்லையா என்பதையும் தாண்டி என் சஹாபிகள் என்ன சொன்னாலும் அவர்கள் நபிமார்களுக்கு சமமானவர்கள் என்றார்களே. என் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு யார் அந்த உமர்? என்ன அழுத்தம்! ஹஜ்ரத் உமர் அவர்களை நூஹ் நபிக்கல்லவா அல்லாஹ்வுடைய ரசூல் ஓமானமாக்கினார்கள், மூசா நபிக்கல்லவா ஓமானமாக்கினார்கள். இன்றைக்கு தராவி விஷயத்தில் உமர் அவர்கள் படுற பாடு இருக்கு பாருங்க. ஹஜ்ரத்தை வச்சுட்டு அந்த சப்ஜெக்டில் நான் நுழையில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான். எங்கே
அந்த பெருமக்களின் கண்ணியத்தை எவ்வளவு தூரம் இறக்கிக் கொண்டோம், அந்த பெருமக்களின் பெயர்களை எவ்வளவு அலட்சியப்படுத்திக் கொண்டோம். பாவம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் கூட அவர்களை பற்றி அலட்சியமாக பேசுகிற அளவிற்கு உமர் என்று பெயருக்கு பின்னாலே மகத்தான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாமல் அவன் இன்றைக்கு பேசும் நிலைக்கு கொண்டு விட்டவர்கள். அல்லாவின் பார்வையில் அவர்கள் தங்களை சீக்கிரமாக தௌபா செய்து சரியாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளினுடைய இதயத்தில் தங்களது அன்பை நிலையாக்குகிறார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு ஒவ்வொருவர்களோடும் ஹஜ்ரத் சித்திக்குல் அக்பரை, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் கொடுத்த மஷ்வராவிலும் கூட அவர்களை உயர்த்தி காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, சஹாபிகளில் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுக்குரிய தகுதியை கொடுத்து மதிக்க சொன்னாங்க. நீங்க குடிங்கன்னு சொன்னாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அந்த லஹப் யா ரசூலுல்லாஹ், இத வருகிறதுக்கு தாங்க தான் தகுதி, காரணம் தாங்களுக்கு வந்திருக்கிறது, நான் எப்படி வருகிறது என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை அபூ உபைதா, அதை எடுத்து வருங்கள் என்கிறார்கள். நபியுடைய உத்தரவை மீண்டும் மீற முடிவதில்லை, கையில் எடுத்துக்கிட்டாங்க. அபூ உபைதா எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் குடிக்க மனசு வரவில்லை. நபி அவர்களை வைத்துவிட்டு அவர்களுக்கு வந்த பாடத்தை எப்படி பிடிப்பது, நபியோடு அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கம், மரியாதை வரலாற்றில் எந்த ஒரு பெரிய மனிதர்களும் அவர்களுடைய தலைவர்களோடு கையாளவில்லை. மானஸப முஹம்மதுன் நஸாமா இல்லா வகத் வகா பியதி அஹதிஹிம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழுந்தாலும் சஹாபிகளில் யாராவது ஒருவரின் கைகளில் விழுந்து அதை தங்களது முகத்திலும் நெஞ்சிலும் தடவிய வரலாற்று புருஷர்கள் சஹாபிகள். லா யுஅத்திமு அஹதுன் அஹதன் கமா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி வைத்து கொடுத்த மரியாதையை உலகத்தில் யாருக்கும் யாரும் கொடுத்ததில்லை என்று உலக தலைவர்களை சந்தித்து வந்து கருத்து சொல்கிற உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி சொன்ன செய்தி வரலாற்றில் வைர வரிகளில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி குடிப்பாங்க, மனசு வரல, கையில வச்சிருக்கிறாங்க. குடிப்பதற்கு முன்பு 2 தடவை சொல்றாங்க குடிங்கிறது. குடிப்பதற்கு முன்பு கையில் எடுத்துக்கொண்டு திரும்ப ஒரு தடவை சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, தாங்கள் பருகுங்களேன், அந்த லஹப் தாங்கள் தான் தகுதியினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சொன்னாங்களா, இஹ்ரவு அந்த லஹப், நீங்கள் குடியுங்கள், நீங்கள் தான் தகுதி என்றார்கள். இங்க என்ன, அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் குடிக்க சொல்லவில்லை. வானத்தையும் பாத்திரத்தை எடுத்து சித்திக்குல் அக்பர் கையில் கொடுக்கவில்லை, உமரை வானத்தின் கையில் கொடுக்கவில்லை. குடியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்ல அபூ உபைதா மறுத்து கடைசியில் கையில் எடுத்து குடிக்க சொன்ன போது அந்த லஹக் என்ற வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாங்கள் தகுதி என்றார்கள். சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாத்திரத்தை குடிக்கும் போது நபி அவர்கள் அதற்கு காரணம் வேணுமே, இருக்கிற மற்ற சஹாபிகளுடைய உள்ளங்கள் உடைந்து விடக்கூடாது, வருத்தங்களை சந்தித்து விடக்கூடாது, நடக்கும் எந்த நிகழ்வுகளிலும் யாரையாவது ஒருவரை மேம்படுத்துகிற போது மற்றவர்களின் உள்ளத்தில் அதனுடைய கொஞ்சமும் வருத்தம் வராது பாதுகாத்து கொண்ட சபைகள், ஹதீசுகள் நிறைய பதிவு செய்திருக்கிறது. ஹைசமில் இந்த ஹதீஸ் பதிவாகுது. அவங்க சொன்னாங்க கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரக்கத்துனா மஅல் அகாபிர், அபூ உபைதா நீங்கள் குடியுங்கள், எங்களுடைய எங்களுக்கு பெரியவர்களுடன் தான் பரக்கத்து இருக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்களோடு பரக்கத்து இருக்கிறது, உங்க பரக்கத்து எங்களுக்கு வேணுங்கிறாங்க. யார்? அபூ உபைதாவுடைய பரக்கத்து எங்களுக்கு வேணும். ஏன்? உமர் அவர்களை விட ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் விட அபூ உபைதா வயதிலே அசன், வயதில் முதுமையானவர்கள். தாங்கள் தான் தகுதியானவர்கள், நாங்கள் முதுமையானவர்களை மதிப்போம், முதுமையானவர்களை மேம்படுத்துவோம். மாத்திரமல்ல, அல் பரக்கத்துனா மஅல் அகாபிர், எங்களுக்கும் கூட எங்கரியவர்களோடு இருக்குது. நீங்க பெரிய மனிதர்களுடைய நிலைமைகள் எல்லாம் எங்கே? அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸில் பேசப்படுகிற செய்தியை வாழ்க்கையில் நிரப்பமாக பின்பற்றி ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வானாக. ஞாபகம் வச்சுக்கிறணும், நம்ம கேட்பதற்கு மாத்திரம் கூடவில்லை, நீண்ட தியாகத்திற்கு பின்னால் ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது. வருகிறவர்களும் பெரிய பெரிய தியாகத்தோடு வருகிறார்கள். எங்கள் கவலைகளும் கனவுகளும் இங்கே மாற்றம் ஏற்பட்டால் எங்கள் மன்னரையும் பிரகாசமாகிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மாற்றங்களை நாங்கள் நேசிக்கிறோம், மாற்றங்களை லட்சியமாக கொண்டே நாங்கள் பயணமாகிறோம், பேசுகிறோம். அப்ப பரக்கத்துனா மஅல் அகாபிர், எங்கள் பரக்கத்
முதியவர்களோடு இருக்கிறது. முதியவர்களை அப்படி மதித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்தேன். நபி அவர்களின் தர்பாருக்கு வந்தபோது எழுந்திருந்து என்னை கண்ணியப்படுத்தி வரவேற்கிறார்கள். இப்னு உமர் யாரு? அப்துல்லா இப்னு உமர். நமக்கு உமரே லேசா தான் இருக்கிறாரா? இப்னு உமர் உமர் இப்னு கத்தாபுடைய மகனா? வயதிலே சிறிய சஹாபிகள் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நபியின் சபையினுடைய சிறுபெரிய சஹாபிகள். அப்படிப்பட்ட அந்த பெருமக்களை வரவேற்ற பின்னால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் போய் உட்கார்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வைத்திருந்த தலையணை தூக்கி எனக்கு கொடுத்தார்கள். தான் சாய்வதற்காக இந்த தலையணை எடுத்து எனக்கு தந்தார்கள். இவனு மட்டும் ஒரு தனித்தன்மை என்னன்னு சொன்னா, நபி எதை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அது மறுக்கிற மனசு இல்லை. ஒரு மரியாதையும் மகத்துவம், அதை நான் அப்படியே கண்ணியத்தோடு வாங்கி கொண்டேன். நபி அவர்கள் தான் அதில் இருக்க வேண்டும். நான் இருக்க எந்த வகுதியும் தகுதி இல்லை. இன்னும் சொன்னால் அப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு முன்னால் நாங்கள் பழகவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை எப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக விளங்க வைத்தார். அதை நான் வாங்கி கொண்டேன். வாங்கி பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். அல் விசாதா பைனி வ பைனா, தடையணை எனக்கும் ரசூலுக்கும் மத்தியில் இருந்தது. இருந்த மாதிரியே இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடி விடை பெற்றோம். நான் தூக்கி வைக்கவில்லை, அவர்களும் எடுத்துக் கொள்ளவில்லை. ஏன்? எனக்காக தூக்கி கொடுக்கிறார்கள். வயதில் மிகச் சிறிய இப்னு உமருக்கு கூட தன் அறிவை எடுத்துக் கொடுத்து கௌரவித்த வரலாற்று புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் வயதில் சிறியவர்களாக இருந்த என் தோழர்களும் உலகத்தில் இத்தனை பெரிய மோட்சத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் சரித்திரத்தில் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் தகுதியுடையவர்களுக்குரிய தகுதி கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தகுதியுடையவங்க யாரு, தரமுடையவர்கள் யாரு, அவங்களுக்குள்ள தகுதியை கொடுத்துரும். அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி ஃபுல், இடம் இல்லை. நபி அவர்களுடைய சபை எப்படி இருக்கும்? கான்னபியர் ஊசி முத்தையில், தலையில பறவை இருப்பதை போல அசைந்து இருக்க மாட்டார்கள், ஆட மாட்டார்கள், முகம் கூட அங்கும் இங்கும் திரும்ப மாட்டார்கள். நபியினுடைய சபையினுடைய அடக்கத்தை குறித்து இப்னு இஸ்ஹாக் சொல்வார். வரலாற்று ஆசிரியர்கள் ரஈசுல் முஅர்ரிகீன், அந்த சபையினுடைய அடக்கம் அப்படி இருக்கும். முழுக்க முழுக்க தங்களது கவனம் செதறாமல். அனஸ் இப்னு மாலிக் சொல்வார்கள், பசி என்பதே எங்களுக்கு தெரியாது. நபியின் சபையில் இருக்கிற போதெல்லாம் தாகத்தை கூட உணர்வதில்லை. சாந்த நபியின் வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளவு பெரிய அமைதி தந்து கொண்டிருக்கும் என்பார்கள். அவர்களின் அருமையான ஹிதுமத்தினுடைய பேர் மகான் ஹஜ்ரத் சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சபையில பசி தெரிகிறது இல்லை, தாகம் தெரிகிறது இல்லை. அந்த சபையில தங்களை இழந்து இருப்பார்கள். அல்லாஹ்வோடு சஹாபிகளை இணைத்து கொண்டிருக்கிற ஒரு பேரற்புதமான மஜ்லிஸ் மஸ்ஜிதுன் நபவியினுடைய மஜ்லிஸ். அப்படி ஒரு மஜ்லிஸ் அமைதி நிறைந்து இருக்க, கவனம் செதறாமல் இருக்க, யாரும் யாரையும் திரும்பி பார்க்காத ஒரு கட்டம். நபியின் பேரற்புத உபதேசம் நடக்க வெளியிலிருந்து ஒருவர் வருகிறார். வந்தவர் சாதாரணமானவர் அல்ல. சபையில் மிக உயர்ந்தவரும் மகத்துவம் மிக்கவரும் ஒரு கவுமுகளால் மதிக்கப்படுகிற ஒருவர். ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி வருகிறார். அவரை தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறவங்க சில பேர் அவங்க பின்னால் வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க, இடம் இல்லை. சஹாபிகளுடைய பழக்கம் தாண்டி வர்றதில்லை. நபி ஏற்கனவே ஒரு வாழ்க்கை கட்டுப்பாட்டை, சபை அடக்கத்தை, சபை கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்தார்கள். எஜிசு ஹைசு எந்தஹில் மஜ்லிஸ், யாரு கடைசியில் வருகிறாரோ, எப்போது வருகிறாரோ, சபை எங்கே முடிந்திருக்குமோ அங்கே உட்கார்ந்துடணும். சபை எங்கே முடியுதோ அங்கே உட்காரணும். சில ஒரு கேள்வி வரும், இமாம்கள் எல்லாம் வந்தால் முன்னால் கூட்டு போயிடறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, யாரை மதிக்கப்படணுமோ முன்னால் கொண்டு போகணுமோ அவங்கள முன்னால் கொண்டு வைங்கன்னு சொன்னாங்க. யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுமா இல்லையா? சஹாபிகள் காலத்தில் பத்ரீங்களை தூக்கி முன்னால் கொண்டு வந்த வரலாறுகள் எல்லாம் இமாம் புகாரி பக்கம் பக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் ஆங்காங்கு நிரம்ப செய்திகள் பதிவு செய்யப்பட்டது. காலத்தின் அருமை கருதி இங்கே நான் தர வேண்டிய சில முக்கிய தகவல்களை மாத்திரம் பதிவு செய்வேன். அருமையானவர்களே, சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லியின் வருகை வந்து இருக்காங்க. இடத்துல எங்கேயுமே காலி இல்லை. ஃபுல் சபை நிரம்பி இருக்குது. படிக்கட்டு மட்டும் காலியாக இருக்குது. மஸ்ஜிது நபவியின் படிக்கட்டு காலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் அவங்கள பார்த்துட்டாங்க. சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி வந்து நிற்கிறார்கள். உடனே பேச்சை நிறுத்திட்டாங்க. தன்னுடைய மேனியில் கிடந்த அந்த பொன்னாடை எடுத்து கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கி போட்டார்களாம். ஃபபசுதுஹு ஃபஜ்லிஸ் அலைஹி யா ஜரீர், அந்த சால்வை எடுத்து தூக்கி போடுகிறார்கள். இதை படிக்கட்டில் விரியுங்கள்,
இதற்கு மேலால் தாங்கள் உட்காருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஆயிரம் சஹாபிகள் அதை மார்பகத்தில் அணைப்பதற்கும் முகத்தில் முத்துவதற்கும் தங்களது கபரின் கஃன் துணியாக இருப்பதற்கும் துடித்த வரலாறுகளை மார்க்கத்தின் பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தூக்கி போடுகிறார்கள். என் அன்பு ஜரீரே, இதை படிக்கட்டில் விரித்து இதற்கு மேலால் உட்காருங்கள். சபை அப்படியே நிசப்தம். திரும்பி பார்த்து பழக்கப்படாத அந்த சஹாபிகள் ஃபல்தஃபது இலை, மொத்த சஹாபிகளும் திரும்பி பார்த்துட்டாங்க. யார் அவர்? ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜிலி. இவ்வளவு பெரிய மரியாதை, நபியின் உயிரோட்டமான தகவலை, இதயத்தை வெளிச்சமாக்கும் செய்திகளை, அல்லாவின் தொடர்பில் கொண்டு நனைய வைக்கிற தகவல்களை நிறுத்திவிட்டு இப்படி ஒரு தனி மனிதரை மதிக்க வேண்டுமா என்று எப்போதாவது யாராவது ஒரு காலத்தில் சொல்லிவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கவனத்தில் எடுத்து சஹாபிகள் திரும்பி பார்த்தோன்னு ஒரு செய்தி சொன்னாங்க. இதா தாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமூஹு, உங்கள் சமூகத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதர் உங்களை நோக்கி வருவார் என்றால் அவருக்கு உரிய சங்கையை கொடுத்து விடுங்கள். அந்த சந்தேகத்திற்கெல்லாம் மொத்தத்திலும் பதில் தந்து முடிக்கிறார்கள். இதய ஓட்டங்களை விளங்குவார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா தாக்கும் கரீமு கௌமின், சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் வந்தால் பாக்ரிமூஹு, நான் பேச்சை நிறுத்தி உங்களை ரப்புடைய தொடர்பில் நினைய வைத்த செய்திகளை கூட நிறுத்தி அவரை கௌரவிக்கிறேன் என்றால் இதுதான் கியாமத் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சுன்னத். என் சஹாபிகளை இப்படித்தான் நான் நடத்தி வைத்திருக்கிறேன். மிகச்சிறந்த செய்திகளை, மிக உயர்ந்த தகவல்களை, சஹாபிகளை ரப்புடைய இணக்கத்தில் ஆக்குகிற உயிரோட்டமான செய்திகளை கூட நிறுத்திவிட்டு அவர்களின் அருமை தோழர் சமூகத்தில் மதிக்கத்தக்க மனிதரை உரிய மரியாதை கொடுத்து தங்களது சால்வையை கூட போட்டு விரித்து உட்கார சொன்ன வரலாற்றின் புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை நம்ம இதயத்தில் எப்படி வச்சிருக்கிறோங்கிறதுக்கு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் அவர்களை மிகப்பெரிய இடத்தில் வைத்து பார்க்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு முன்மாதிரி யாரும் இல்லை. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அதனால தான் சஹாபாக்களை எப்படி மதிக்கணுங்கிறத அவர் மதித்தா இவர் மதித்தா, ரசூல் மதித்தார்கள். ரசூல் அவர்களை தூக்கி வைக்கிறார்கள், உயர்த்துகிறார்கள். ரசூலை விட வேறு யார் நமக்கு உதாரணம் சொல்ல வேண்டும்? வேறு யார் அதற்கு மகத்துவத்தை தந்தாக வேண்டும்? படித்துக் கொடுக்க வேண்டும், பாடம் சொல்லித் தர வேண்டும். வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் நபி, கற்றுக்கொண்டோம். தொழச் சொன்னார்கள், தொழுது கொண்டோம். ஈமானை சொன்னார்கள், நோன்பை சொன்னார்கள், ஒழுக்கத்தை சொன்னார்கள், எடுத்துக்கொண்டோம். என் சஹாபிகளை நான் எப்படி நடத்தினேன் என்றார்கள். அதை எடுக்கிறதுக்கு என் தயக்கம். நம்ம அந்தஸ்து குறைஞ்சிரும் நினைக்கிறார்களா? சஹாபிகளுடைய கருத்தை உடைத்து நம்ம கருத்து வெல்லுவது அவ்வளவு பெரிய ஆசை அன்பர்களே. உட்கார சொன்னாங்க, உட்காருவாங்களா? பெரிய ஸ்ரீதேவி அந்த சால்வை அப்படியே எடுத்தாங்க. எடுத்து மடித்து முத்தம் கொடுத்துட்டு நெஞ்சோடு அணைத்து சபை ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டவங்க அப்படியே ஒவ்வொரு சாபிகிட்ட இடம் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க. சலதாலன்னு சொன்னாங்க, யார் பெடரிகளையும் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வருவாங்க, அவ்வளோ பேர் மிதிச்சு முன்சபில் போய் இருப்பார். மிதிச்சுக்கிட்டு ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிடுவார். மிதிக்கு போதுமா சாரி? ஒரு சாரியை சொல்லிட்டு முன்சபுக்கு வர்றார். இவர் நம்ம மிதிச்சுட்டு முன்சபில் போய் என்ன நன்மை பெற போகிறார்? பிடரிகளை தாண்டி வர வேண்டாம் என்ற அந்த சுன்னத் முன்சஃபை விட பாக்கியமானது. முன்சஃப் வேணுமா? முந்தி வாருங்கள். பிந்தி வருகிறீர்களா? முன்சஃபை விட பெரிய பாக்கியம் எந்த மூமினுக்கும் நீங்கள் நோவினை கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரையிலும் நம்மால் எந்த ஒரு மூமினும் நோவினை அடையாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். நம்ம இபாதத்தை கூட அவருக்கு நோவினை கொடுத்து நாம பெரிய பாக்கியத்தை பெற வேண்டாம் என்றும் ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். கவனம் ரொம்ப இருக்கணும். பெடரிகளை தாண்டக்கூடாது, இடங்க இருக்கிறார். சஹாபிகள் பூரா இவங்க அந்தஸ்தை விளங்கிட்டாங்களே, நபி எவ்வளவு பெரிய தர்ஜாவை கொடுத்துட்டாங்க. அந்த சால்வையை தூக்கி நபி தர்பாருக்கு வந்த ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜிலி அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அக்ரமக்கல்லாஹு கமா அக்ரம்தனி யா ரசூலல்லாஹ். அல்லாஹுவின் ரசூல் தங்கள் அவர்களே, அல்லாஹ் தங்களை சங்கையாக்கி வைப்பானாக. தாங்கள் என்னை சங்கையாக்கியதை போல் அல்லாஹ் உங்களை சங்கையாக்குவானாக.
உலகத்திற்கே துஆ செய்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் சஹாபிகளின் மேன்மைகளுக்கும் உயர்வுகளுக்கும் அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிர், அல்லாஹ்வே என் அருமை முஹாஜிர்களை மன்னித்து விடு ரஹ்மானே, என் அன்சாரிகளை மன்னித்து விடு ரஹ்மானே இந்த கையேந்திய ஹதீஸுகள் இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். மித்தைய அத்தனை முஹத்திஸீன்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே சஹாபி நபிக்கு துஆ செய்கிறார்கள். அக்ரமக்கல்லாஹு கமா அக்ரம்தனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் தங்கள் அவர்களே, அல்லாஹ் தாங்கள் என்னை சங்கைப்படுத்தியதை போல் அல்லாஹ் தங்களை சங்கையாக்கி வைப்பானாக. இதயத்தில் இடம் பிடிக்கிறார்கள். உரியவர்களுக்கு உரிய மரியாதை, யாரை எங்க வைக்க வேண்டும், யாருடைய தகுதி என்ன, எந்த சாபிகளுக்கும் இன்னொரு சாபியை நபி மேம்படுத்துகிற போது மனதில் வருத்தம் வராத வகையில் அதற்குரிய சிறப்பான செய்திகளையும் கொடுத்து சபையை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடுத்த கட்டத்திற்கு வருகிறேன். சஹாபிகள் எப்படியெல்லாம் ரசூல் அவர்களால் மேம்படுத்தப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், மதிக்கப்பட்டார்கள், பிரார்த்தனைக்கு சொந்தமாக்கப்பட்டார்கள், அவர்களின் தகுதியையும் தரத்தையும் நபிமார்களோடு ஒப்பிட்டார்கள் என்பதையெல்லாம் முதல் செய்தியாக பதிவு செய்துவிட்டு இரண்டாவது கட்டத்திற்கு வருகிறேன். இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் அத்தனை சஹாபிகளையும் உளமாற உயிரோடு நாம் பின்பற்றியாக வேண்டும். இப்னு மஸ்ஊத் சொல்வாங்க, உலகத்தில் பின்பற்றதுக்கு அவங்கள விட தகுதியானவங்க யாரும் இல்லைன்னாங்க. ஹயாத்துள்ளவங்களை பின்பற்றுவதில் நிறைய ஃபித்னா இருக்குதுன்னாங்க. ஹயாத்துள்ளவங்களை பின்பற்றுவதில் நிறைய ஃபித்னா இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளை பற்றி ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறார்கள். எத்தனை தகுதியானவர்கள் தெரியுமா, எத்தனை ஒழுக்கம் உள்ளவர்கள். நான் இங்கே சொல்வேன், ஏன் அவர்களை பின்பற்றுகிறோம்? வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சரியாக எடுத்தவர்கள், மிகச்சிறந்த ஒழுக்க சீலர்கள், மிகச்சிறந்த நீதிமான்கள். காலத்தில் எந்த சூழலிலும் தனக்காக மற்றவர்களை அவர்கள் குறைத்து பார்த்ததில்லை. மற்றவர்களின் தகுதியை மதித்து பார்த்தவர்கள், நபியிடத்திலிருந்து பாடம் படித்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதை அடுத்த கட்டமாக என் சஹாபிகளை பின்பற்றுங்கள். காரணம், என் வாழ்க்கையாக அவர்கள் என்னை ஆக்கிக் கொண்டார்கள். நபியின் நிழலாகவே தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தொடர்பில் சஹாபிகள் முதல் இடத்தில் இருக்கிறாங்க. நபியை சஹாபிகளை நம்ம ஏன் பின்பற்றோம்? நமக்கு இறை தொடர்பு வேணும், அல்லாஹ்வுடைய நெருக்க வேணும். விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாகணும், ரத்தத்திலும் அவன் அன்பு திளைத்திருக்கணும், அவன் இஷ்குல உலகத்தில் வாழணும். அந்த காதலை விட பேரின்பம் ஒன்றும் இல்லை. அந்த இன்பத்தை சுவைத்தவர்கள் சஹாபிகள். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பெரிய இடத்தை பெற வேண்டுமா, ஆன்மீக சிந்தனையில் வாழ வேண்டுமா, ஆன்மீக சுடர் உங்கள் இதயத்தில் பாய்ச்சப்பட வேண்டுமா, அல்லாஹ் தங்கும் இதயமாக அல்லாஹ்வின் அர்ஷ் உங்கள் கல்பாகணுமா, சஹாபிகளை பின்பற்றியாக. இன்னைக்கு யார் அதை மாற்றி பேசுகிறாங்களோ, இவங்க தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை, இவங்களுடைய செயல்களில் சரியில்லை, இபாதத்து சரியில்லை, பண்புகள் சரியில்லை, இவங்க வாழ்க்கையின் மொத்தமும் ஒரு பெரிய மார்க்கத்தின் முரம்பான வகைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் தகவல்களை நாம் பார்க்கலாம். பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வின் அச்சத்தில் முதலிடத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தொடர்பில், ஆன்மீக சிந்தனையில் உலகத்தினுடைய முதல் மனிதர்கள் சஹாபிகள். சித்திகுல் அக்பர் ஹிலாபத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை, பஞ்சம், வறட்சி, வறுமை, கடுமையான பஞ்சம். காசு இருக்கிறது, பொருள் இல்லை. காசு இருக்குது, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, கோதுமைகள் இல்லை, தானியங்கள் இல்லை. நாட்கள் உருண்டு ஓடுகிறது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பில் இருந்தவைகளை எல்லாம் எடுத்து எடுத்து அது காலியாகி போனது. ஒவ்வொரு வீட்லையும் சேமிப்பு இருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களையும் சேமிப்பு இருக்கும். அரசாங்கத்தில் இருந்த ஹசானாவின் சேமிப்புகளும் கூட காலியாக போனது. ஒன்றுமே வழி தெரியாத கட்டம். மக்கள் ஒன்றிணைஞ்சாங்க. ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்றது இல்லையே, நாமோ அல்லாட்ட மட்டுமே கேட்டு கேட்டு பழகிய பெருமக்கள் இல்லையா? மொத்தமாக ஒன்று சேர்ந்து நேராக ஹிலாபத்துக்கு வர்றாங்க. சித்திகுல் அக்பர் தர்பாருக்கு வந்தாங்க. எல்லாரும் வந்து அபூபக்கர் சித்திகை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு செய்தி மட்டும் சொன்னாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாயினுடைய மார்பகத்தில் பால் சுரக்கல்ல, சாப்பிடல. இருந்தால் தானே வரும். உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் சரியான ஆகாரமான உணவுகள் இல்லை. பிள்ளைகளுக்கு கூட பால் சுரக்கவில்லை. சிரமப்படுகிறார்கள். அப்படி செய்தியை பதிவு செய்தாங்க சித்திகுல் அக்பர்ட்ட. அந்த வறுமை. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே தெரியுது, அபூபக்கர் சித்திக் என்ன செய்ய முடியும்? பார்க்கும் தூரத்திலும் விடிவு காலம் தெரியல. மழை பெஞ்சி பஞ்சம் தீர்ந்து காலமாகும். இப்போ உள்ள நிலைமை என்னன்னா, இன்னைக்கு அசருக்கு, இன்னைக்கு ராத்திரி இஷாவுக்கு சாப்பிட வழி வேணும்.
இன்னைக்கு இஷாவுக்கு சாப்பிடணும், இஷாவிலே அஷா இருக்கணும். இரவு உணவு இல்லைன்னு சொன்னா நிலைமை சீரியஸ் ஆயிடும். சித்திகுல் அக்பர் தர்பார்ல வந்து நிற்கிறாங்க. மக்களுக்கும் தெரியும், அபூபக்கர்ட்ட சொல்லுவோம், ஆனால் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்கள்ட்ட கசானால ஒண்ணுமே இல்லை. சித்திகுல் அக்பர் கொஞ்ச நேரம் நின்னாங்க, அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டாங்க. பாருங்க, அந்த ஆன்மீக சிந்தனை, இறை தொடர்பு, நெருக்கம். அங்கதான் சஹாபிகளை நாமோ நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இடத்தில் வைத்து நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம். அவங்கள பின்பற்றாம இந்த துன்யாவில் நம்ம ஈடேற்றம் பெறவே முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணை நிறுத்துறாங்க, ஒரு பார்வை அப்படி மேல பார்க்கறாங்க, கண்ணை பொத்திக்கிட்டாங்க. சொன்னாங்களாம், இர்ஜிஉ ஃபஸ்பிரு. அவங்க சொன்ன வார்த்தை, அல்லா தம்சு ஹத்தா ஃபர்ரஜல்லாஹு அன்கும். திரும்பி விடுங்கள், பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மக்ரிபுக்குள்ள இந்த பஞ்சத்தை அல்லாஹ் தீர்த்து வச்சிருவான் போங்கண்ணா. இர்ஜிஉ வஸ்பிரு அல்லா தம்சு ஹத்தா ஃபர்ரஜல்லாஹு அன்கும். திரும்பி செல்லுங்கள், பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். வார்த்தை மாத்திரம் பேசகி விட வேண்டாம். அல்லாஹ்வே, சஹாபிகளாயிற்றே, நாங்கள் நபியின் தோழர்களாயிற்றே, சஹாபிகளின் குடும்பமாயிற்றே, நாயனே எங்களை ஏன் சோதித்தாய், பசியில் போட்டாய், பட்டினி போட்டாய், பிறக்கிற குழந்தைகள் பால் இல்லாமல் மடிந்து விடுவார்களே, வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். ஃபஸ்பிரு, பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அல்லா தம்சு ஹத்தா ஃபர்ரஜல்லாஹு அன்கும். இன்று மக்ரிபுக்குள்ளால், மாலைக்குள்ளால் அல்லாஹ் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவான்னு சொன்னாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா? பார்க்கும் தூரத்திலும் இருக்கும் இடங்களிலும் எந்த ஒரு மாற்றத்தை தரும் பொருள்களும் இல்லை. ஆனா அத்தனை சஹாபாவுடைய குடும்பம் நம்பி போயிட்டாங்க. சித்தீக் அல்லவா சொல்கிறார், இதே நம்பிக்கை கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு மூமினின் இதயத்திலும் அல்லாஹ் பதிவு செய்து வைப்பானாக. சஹாபாக்கள் சொன்னால் அது சத்தியம். திரும்பி போயிட்டாங்க. ஓடி வந்தார், மதிய அசர் வக்தில் ஒருத்தர் ஓடி வருகிறார் சித்திகுல் அக்பர் தர்பார். ஹஸரத் அமீருல் மோமினீன் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு 1000 ஒட்டகத்தில் உணவுப் பொருள்கள் வந்து இறங்குகிறது என்றார். 1000 ஒட்டகத்தில் உணவுப் பொருள் வந்து இறங்குது. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. உஸ்மான் கனியினுடைய வீட்டில் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சித்திகுல் அக்பர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாங்க பத்தியலா, அந்த முஷாஹதாவுடைய பெரும் நிலை. நம்ம முராகபா போய் முஷாஹதா போகணும், அவங்க முராகபாவே கிடையாது, முஷாஹதா தான். அல்லாஹ் இந்த 2 நிலைகளிலும் நம்ம வாழ்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வழங்குவானாக. நாம் சிறு நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வெளிரங்கமான வணக்கம், வெளிரங்கமான தொழுகை, வெளிரங்கமான நோன்பு, வெளிரங்கமான துவா. நான் சொல்வேன், இதில் ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. உள்ளே போக வேண்டும், ரசித்து ருசித்து தொழ வேண்டும், ரசித்து ருசித்து துவா, ரசித்து ருசித்து அல்லாஹ்வோடு உரையாடுதல். அப்படி ஒரு வாழ்க்கை ஆன்மீக பெரியார்கள் நம்மை அதில் நனைய வைக்கிறார்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் நனைய வேண்டுமா? சஹாபிகளை பின்பற்றாமல் நாம் கண்மூடித்தனமாக வாழ்ந்தால் ஆன்மீகத்தினுடைய ஒரு துளியும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. அல்லாஹ் ஆன்மீகன் மலையில், கடலில் மூழ்கி இபாதத்தின் இன்பத்தை சுவைக்க தௌஃபீக் செய்வானாக. சஹாபாக்களை நம்புவதால் கிடைக்கும், சஹாபிகளை பின்பற்றுவதால் கிடைக்கும், சஹாபிகளின் மகத்துவத்தை மனதில் கொள்வதால் கிடைக்கும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கட்டம், மதீனாவுடைய கடையெல்லாம் பூட்டியாச்சு, வியாபாரம் இல்லை. என்ன சரக்கு இருந்தால் தானே வியாபாரம். கோதுமை இல்லை, தானியங்கள் இல்லை, பருப்புகள் இல்லை. மதீனாவினுடைய கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, கடை வீதிகள் பஞ்சத்தாலே. இப்ப சரக்கு வந்து இருக்கு. 1000 ஒட்டகத்தில் ஓடி வர்றாங்க உஸ்மான் கனி வீட்டுக்கு. கதவை தட்டினாங்க, இறங்கி வெளியில் வந்து பார்க்குறாங்க, வியாபாரிகள் நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவில் சரக்கு வந்திருக்கு. அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரும் கேட்டாங்க, நானும் துஜ்ஜாரு மதீனா, மதீனா வியாபாரிகள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த சரக்கு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் லாபம் வச்சு தர்றோம், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், ரேஷன் முறையில் கொடுக்குறோம். பாவம் கஷ்டப்படுறாங்க. அந்த வியாபாரிகளுடைய உணர்வுகளை பாருங்க. இன்னைக்கு வியாபாரிகள் இந்த நேரத்தில் தான் பதுக்கல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட்டி கொண்டு போவாங்க. ரேஷன் முறையில் கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க கொஞ்சம் லாபம் வச்சு தரோம். லாபம் எவ்வளவு தருவீங்க? 1 மடங்கு இல்ல, கூட்டணும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குன்னு சொல்ல கடைசியா சொன்னாங்களோ உஸ்மானுல் கனி, யஸதகத்துல் லில் ஃபுகராயில் மதீனா, 1000 ஒட்டகத்தின் பொருளையும் மதீனாவின் ஏழைகளுக்கு நான் சதகாவா கொடுத்துட்டேன்டா. டோர் பை டோரா கொண்டு கொடுங்கண்டா. வியாபாரம் இல்ல, ரேஷன் முறை எல்லாம் இல்ல, குறைந்த விலை இல்லை, ஃப்ரீ.
யார் சஹாபிகள்? இந்த இதயம் யாருக்கு இருந்தது? 1000 ஒட்டகத்தின் பொருள்களை, கோதுமைகளை, பருப்புகளை, தானியங்களை, ஒரு பைசா லாபம் இல்லை. அல்லாஹ்வின் தர்பாரிலே நான் எதிர்பார்க்கிறேன், எங்கள் மதீனத்து மக்கள் வாழட்டும், பசிகள் போகட்டும், பஞ்சங்கள் தீரட்டும், அங்கே சித்திகுல் அக்பர் கிடைக்கும் என்ற சோபனம் இங்கே கிடைத்தவுடன் அத்தனையும் இலவசமாக மக்கள் வீடு தேடி போன வரலாறு. அற்புதத்தில் பெருமனிதர்கள் இல்லையா சஹாபிகள்? வரலாற்றின் சிகரம் இல்லையா சஹாபிகள்? சத்தியத்தின் இலக்கணம் இல்லையா சஹாபிகள்? அவர்களின் பெயரை சொன்னாலே இதயம் வெளிச்சமாகுமே, அவர்களின் புகழை பேசினாலே நாம் மணக்குமே. எங்கே துணிச்சல் வந்தது அந்த பெருமக்களிலும் கரைகுறை பார்ப்பதற்கு? அல்லாஹ்வின் கருணை பார்வை இருக்கிறது. தப்பித்துக் கொண்டே போகிறோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கையாக சொல்கிறேன். கருணை பார்வை மாத்திரமில்லை என்றால் முடிவை அவன் தீர்மானிப்பான். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நாங்கள் தூய இதயத்தோடு பேசுகிறோம், யாரையும் குறைத்து பேசுவதற்கில்லை. சத்தியம் சமூகத்தில் சரியாக போய் சேர வேண்டும். உங்கள் இதயத்தில் ஆழமாக அற்புதமான இந்த மஜ்லிஸ், எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய எஸ்.எஸ். ஹஸரத் அவர்களுடைய இந்த உயர்ந்த நோக்கம், இங்கே சஹாபிகளின் கண்ணியம் இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 ஹயாத்தாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு நிகழ்ச்சியும் ஒரு வழியும் திறக்கப்பட்டதா அது வாழ்க்கையாக மலர்ந்துறன். அடுத்த ஒரு கட்டம், சஹாபிகள்கிட்ட ஒரு பெரிய சிஃபத் என்னன்னா, தன்னை எப்பவுமே லேசா தான் பார்க்கறது, மற்றவங்களை பெருசா பார்க்கறது. நம்ம அதில் தானே வாழ்க்கை அழிஞ்சு போனோம். எப்பவுமே நம்மளை பெருசா பார்த்து பார்த்து கீழே இறங்கி போயிட்டோம். நம்மளை லேசா பார்க்கும்போது அல்லாட்ட உயர்ந்து விடுவோம். அந்த வாலா ரஃபாஹுல்லா, நீங்கள் தாளுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தன்னை லேசா பார்ப்பாங்க, மற்றவங்களோட தன்னை இறக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு நாம நம்மை உயர்த்தி பார்த்தோம், நம்மை விட ஆள் இல்லை என்று நினைத்தோம், நாம் பெரியவர்கள் நினைத்தோம். எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படி ஒரு எண்ணமும் மாயமும் இருக்கிறது. அழித்தே தீர வேண்டும். அது அழியாத வரையிலும் எந்த இன்பமும் கிடைக்காது, எந்த தொழுகையும் இன்பமாகாது, எந்த அமலும் சரியாகாது, எந்த வாழ்க்கையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற வாழ்க்கையாக அமையாது. நம்மை அழிக்கணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சித்திகுல் அக்பரை சந்திச்சு சொன்னாங்களாம், யா கைரல் பஷரி பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் மனித குலத்தில் எல்லாம் சிரேஷ்டமானவர்களே. யார் சொல்றா? அபூபக்கர் சித்திகை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்களாம், இப்போ அப்படி சொல்லாதீங்கன்னாங்க, அதுக்கு நான் தகுதி இல்லைப்பான்னாங்க. இந்த உம்மத்து மொத்தமும் ஒத்துக்கொண்டது, இந்த சமூகம் மொத்தமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய அகீதாவும் அப்படித்தான். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித குலத்தில் எல்லாம் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக். நம்ம அகீதா இது சொன்னாங்க. அதைத்தான் சொல்றாங்க உமர் இப்னு கத்தாப், யா கைரல் பஷரி பாத ரசூலில்லா. அவங்க சொன்ன பதில் என்ன? அதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை, அப்படி சொல்லாதீங்கன்னாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்பற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒருத்தர் சொன்னார், யா கைரல் பரியா, தலைவாழ் மனிதர்களிலெல்லாம் சிறந்தவர்களே, மனித படைப்புகளிலெல்லாம், உயிரினங்களிலெல்லாம், படைப்புகளிலெல்லாம் சிறந்தவர்களே என்று ஒருத்தர் ரசூலை பார்த்து சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவங்க சொன்ன தாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது என் சகோதரர் இப்ராஹிம் நபி, நான் இல்லைன்னாங்க. தாக்க இப்ராஹிமுல் கலீல்னாங்க. இங்க சித்திகுல் அக்பரை பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தான் அந்த ஆள், அதுக்கு பின்னால தாங்க தானேன்னாங்க. அதுக்கு நான் தகுதி இல்லை. இல்லை, நீங்க ஒத்துக்கிடாட்டாலும் நீங்க தான் கைருல் பஷர்னாங்க. சித்திகுல் அக்பர் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே சித்திகுல் அக்பர் சொன்னாங்களா, உமர் நான் சொன்னேன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க இப்படி தான் சொல்வதாக இருந்தால் நான் ஒரு செய்தி சொல்றேன். நான் இவ்வளவு நாள் அதை மறைச்சு வச்சிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா தலஅத்து ஷம்ஸு அலா ரஜுலின் கைரு மின் உமர். இந்த உலகத்தில் உமரை விட சிறந்த மனிதனுக்கு சூரியன் உதயமாகுவதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் கேட்டேன். அதை அப்படி வச்சிருந்த நீங்க இப்போ நான் தான் கைருல் பஷர் சொன்னா இந்த செய்தியை நான் பதிவு செய்திடுறேன். நாங்க அவங்க இவங்களை விட இவங்களை உயர்த்துறாங்க. இதுதான் அல்லவா வாழ்க்கை? இங்கேதானே அவர்கள் மனித புனிதர்கள், இங்கேதானே அவர்கள் மத்துபு அருமையானவர்களே. அவங்க தாபியுங்கள், நாம தாபியுங்கள், அவங்க மத்துபுகள் பின்பற்றப்படுகிறவர்கள். ஏன்? தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை மேம்படுத்தி கொண்டவர்கள். நம்ம யாராச்சும் புகழ்ந்தா சில பேர் சொல்ற மேடையில இருந்து இன்னும் 2 விஷயத்தை எழுதி கொடுத்து இந்த 2 விட்டுட்டான் சேர்த்து சொல்லுங்க. இவர் புகழ்றார், இவர் 2 எழுதி கொடுக்குறார். என்ன சீட், என்ன பேச்சை நிறுத்த சொல்லல, இன்னும் கொஞ்சம் சொல்லுப்பா, என்னென்ன பதவிகள்லாம் இருக்கு அதை விட்டுட்டியே அப்படிங்கிறார். இது நம்ம வாழ்க்கை.
பதவிகளை பட்டங்களை எந்த காலத்திலும் நேசிக்கவில்லை, பதவிகளுக்கு அடிமை இல்லை, வாழ்க்கையில உயர்வை தேடியவர்களை வந்தபோது கூட இதயத்தால் ஏற்கவில்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மார்க்க தீர்ப்புகளை 7-10 இன்ஷா அல்லாஹ் அதற்கு அவங்க சொன்ன நேரம் மிகச்சரியாக நிறைவு செய்வேன். மார்க்க தீர்ப்பு வரும்போது அந்த பெருமக்கள் அந்த பணிவு ஹிலாஃபத்தில் கூட ஒரு செய்தி தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ராத்திரி நேரம் வெளியில் வந்தேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, எனக்கு மனசில் அப்படியே கொஞ்சம் பதட்டமாகி போச்சு. இந்த அகால நேரத்தில் இந்த வீட்டுக்கு போகிறாங்களே, போனவங்க கதவு தாளிடப்பட்டுச்சு, இவங்க போன உடனே கதவு திறக்கப்பட்டுச்சு, போன உடனே கதவு தாளிடப்பட்டுச்சு. கொஞ்சம் நேரம் நான் வெளியில் நின்னேன், அப்புறம் நான் போயிட்டேன், நீண்ட நேரம் கழித்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ எனக்கு மனசில் ஒரே வருத்தம். என்னன்னா வருத்தம்னா ஒரு கணம், ஏன் இந்த ராத்திரி நேரத்தில் அமீருல் மோமினீன் சிரமம் எடுக்கிறாங்க, எங்க போறாங்க எங்க வர்றாங்க. மறுநாள் காலையில் அந்த வீட்டை நான் தேடி அதே வீட்டுக்குள் கதவை தட்டி உள்ளே போனேன். போய் பார்த்தபோது அல்லாஹ்விடத்தில் நான் ரொம்ப ரொம்ப உமருக்காக துஆ செய்தேன். அவங்க ஜனாதிபதியாக கலீஃபாவாக இருந்த காலம். அங்க போனால் அங்கே பார்த்தேன், ராயித்து இம்ராஅத்தன் அம்யா காயிதா, ஒரு பெண்மணியை பார்த்தேன். உட்கார்ந்த உட்காருதலாகவே இருக்கிறார்கள், நடக்க இயலாத ஒரு பெண்மணி, கண் பார்வை குருடான பெண்மணி. அந்த அம்மாட்ட கேட்டேன், இங்கே உமர் வந்தார்களா? ஆம். என்ன செய்தார்கள்? அவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க, ஒப்பந்தம் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் இல்லை எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டெய்லி நான் வருவேன், நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது என்று சொல்லி ஒப்பந்தம் செய்துட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் டெய்லி வருவாங்க, என்னுடைய வேலைகளை அவங்க செய்வாங்க, என்னுடைய காரியங்களை முடிப்பாங்க, என்னுடைய பொருள்களை சரி செய்வாங்க, எனக்கு உணவுகள் கொண்டு வருவாங்க, அவங்களே எனக்கு உணவை கொடுத்துட்டு போயிடுவாங்க, உணவு கொண்டு தருவார்கள், வீட்டு வேலைகளை முடிப்பார்கள், தண்ணீர் எடுத்து வைப்பார்கள், அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சட்டி பெட்டிகளை சரி செய்வார்கள், செய்துவிட்டு போவார்கள், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவர்கள் யார்? ஒரு சாதாரண பெண்மணி, ஆனால் முடியாதவர்கள், ஆள் துணை இல்லை, பிள்ளைகள் இல்லை, வயோதிகம் ஒரு பக்கம், கண் பார்வை இல்லை, படுத்த படுக்கை. நம்ம பெத்த மகன் கூட இந்த காலத்தில் தாயை கவனிக்கிறது இல்லை. ஒரு நாட்டின் பேரரசர், 10,000 பொறுப்புக்கு சொந்தமானவர்கள், அந்த பெண்மணியின் ஹிலாஃபத்துக்கு கீழ் இருக்கிறார்கள், என் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அவங்கள போய் சுத்தமாக்கி சரி செய்து உணவுகளை கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்து அவங்க வீட்டு ஜாமான்களை கழுகி வைத்து விட்டு வருவார்கள். தல்ஹா சொன்னார்கள், நான் அமீருல் மோமினீனுக்கு கண்ணீருடித்து துஆ செய்தேன். சஹாபிகளே சஹாபிகளுக்கு துஆ செய்கிற வாழ்க்கையை, ஆட்சி வீடத்தின் அதிகாரத்தில் இருந்த போதிலும் ஆணவம் பெற்றவர்கள் இல்லை, அதில் பெருமை கண்டவர்கள் இல்லை, பணிவு மாத்திரம் அல்ல, எல்லோருக்கும் உபகாரம் செய்கிற கருணையாளர்கள் அந்த பெருமக்கள். மசாயில் இருக்கு பார்த்தீங்களா, மார்க்க தீர்ப்பு. இன்னைக்கெல்லாம் மார்க்க தீர்ப்பு எல்லாரும் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் மார்க்க தீர்ப்பு கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் அப்படி சொல்லிட்டாரு. அப்படியா? இவர் உடனே அவர்கிட்ட ஏன் போய் கேட்டீங்க, அவனுக்கு என்ன அளவு தெரியும் அப்படிங்க. அவங்க என்ன தெரியும், அங்க ஏன் போய் கேட்டீங்க? சஹாபிகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு பாடம். நாங்கள் இங்கே சொல்லுகிறோம், ஆலிம்களும் சாலிஹீன்களும் வலிமார்களும் சஹாபிகளைத்தான் பின்பற்றணும். ஷுரைஹ் இப்னு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்டாங்க, சால் துஹா, அவங்க சொன்ன ரிவாயத்தை அப்படியே அறிவிக்கிறேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அனில் மசூஹி அலல் ஹுஃபைனி, 2 கால் மோஜா போட்டு அதில் மசூஹ் செய்வது சட்டம் என்ன இருக்குல்ல? உதவு செய்துட்டு காலை கழுகிட்டு காலில் உர போட்டுக்கிறது, பின்ன உதவு செய்யும் போதெல்லாம் உடம்பு உதவு மட்டும் செய்துக்கிட்டு கால் உரையை கலட்டுறதுல அதுக்கு மேலே மசூஹ் செய்கிறது, எப்படி மசூஹ் செய்யணும், மேலே செய்யறதா கீழே செய்யறதா, அந்த சட்டம் என்ன, விளக்கம் என்ன என்று அன்னையர் திலகம் ரசூல் அவங்க சொன்னாங்க. இந்த தீனை என் மனைவி ஆயிஷா இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கெல்லாம் சொல்வேன், உலகத்தில் தீனை உலகத்திற்கு எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கு என் மனைவிட்ட கேளுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நம்ம இல்லற வாழ்க்கையில மார்க்கத்தை பரிமாற நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஆண்கள்ட்ட உள்ள பெரிய பலகீனம், நம்ம மனைவியர்கள்ட்ட இந்த தீனை சொல்றது இல்லை, இந்த கேட்ட செய்தியை கூட மனைவிட்ட பரிமாறுறது இல்லை. எங்க வழக்கம் என்ன தெரியுமா? ஜும்மாவில் இன்னைக்கு பேசிட்டேன்னா அந்த பேச்சை மதியம் 3 மணிக்கு எங்க வீட்டை மாட்ட போய் பேசுவேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், இன்னைக்கு இப்படி பேசுனேன். பயானா சொல்றது இல்லை. பயானா சொன்னா நாளைக்கு ரூம்ல இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. பயானா சொல்றது இல்லை, சும்மா விஷயம் தெரியுமா, இன்னைக்கு காலையில் போனேன், ஜும்மாவில் பேசினேன், இந்த மாதிரி சொன்னேன், ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, ஆயிஷா நாயகி இப்படி சொன்னா, அது அப்படியே அவங்க இறுக்கமாக கேட்டு எனக்கு என்ன நிறைவுனா, ஒரு கட்டம் நான் வீட்டில் இருந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றேன், என் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து என்னுடைய ஜும்மா பயானை என் மனைவி என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீன் அங்கே ஹயாத்தாகிறது, நம்முடைய சந்ததிகளிலே வாழும். என் அன்பு இளைஞர்களை நண்பர்களை சொல்வேன், மார்க்கம் கேட்கிற இடம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, வீட்டு பெண்களை மறந்து விடாதீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. ஷுரைஹ் இப்னு ஹானி ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சந்தித்து, மசூஹ் ஹுஃபைனி 2 மோஜால மசூஹ் செய்யறதுக்கு சட்டம் வேணும்மா, உங்கள்ட்ட தானே தீனை நாங்கள் எடுத்துக்கிறணும். அவங்க உடனே சொன்னாங்களா, அதாப்பா
அது எனக்கு அவ்வளவு தெரியாது. சல் அலியன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேளுங்க. கான யுசாஃபிரு மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பிரயாணத்தில் இருந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் அவங்களுக்கு ஆழமான இல்மு இருக்குதுப்பா, நீ ஹஜ்ரத் அலியை போய் பாருன்னாங்களாம். எங்க மார்க்க இருக்குது? மார்க்க தீர்ப்ப கூட அவ்வளவு ஆற்றலும் அறிவும் இருந்து 2000ஐயும் தாண்டிய ஹதீஸுகளை இந்த சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்த அன்னையர் திலகம் ஆயிஷா சித்திகா அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேளுங்க. அவங்களுக்கு என்ன மசூல் குஃபர் சட்டம் தெரியாதா? தீர்ப்பை தான் சொல்றதை விட அடுத்தவங்களை மேம்படுத்தி காட்டும் நடைமுறை சஹாபிகள் தான் நாம பின்பற்ற தகுதியானவர்கள். அடுத்து ஒரு கட்டம், ஒருவர் வருகிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களை யாரு? சாதாரண ஆள் இல்ல, சாத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சாத் இப்னு ஹிஷாம் இருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸை சந்திக்கிறார்கள். வந்து சொன்ன அவங்க சொல்றாங்க, சஅல்துஹு, நான் கேட்டேன், அன் வித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வித்ர் தொழுகை எப்படி? இஷாவுல தொழுவாங்களா, தஹஜ்ஜுத்ல தொழுவாங்களா, 3 ரக்காத்தா கம்மியா? ரசூலுடைய வித்ர் தொழுகை பற்றி கேட்டேன். அப்படி கேட்ட போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், பெரியவங்க இல்முள்ளவங்க, அவங்க சொன்னாங்களா, சல் ஆயிஷா நாங்களாம். ஆயிஷாட்ட கேட்டதுக்கு தான் அலிட்ட அனுப்புறாங்க. அங்க சுரைபுன் ஹானிய, இங்கே சாத் இப்னு ஹிஷாம் கேட்கிறார், அப்பாஸ் இப்னு அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார், பெருமானாருடைய வித்ர் எப்படி இருந்தது? அவங்க சொன்னாங்க, ஆயிஷாட்ட கேளுங்க என்று சொல்றதுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் துல்லுக அலா அலமி அஹ்லில் அர்தி பி வித்ரி ரசூலில்லாஹ், பெருமானாருடைய வித்ரை தெரிந்தவர்களில் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களில் எல்லாம் மிகப்பெரிய ஆலிமா ஒருவர் இருக்கிறாங்க, இல்முள்ளவங்க, விளக்கமுள்ளவர்கள், அவர்கள்ட்ட போய் கேளம்பான்னாங்க. யாருன்னு? ஆயிஷா நாங்களாம். அலமி அஹ்லில் அர்துன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் உள்ளவர்களில் எல்லாம் மிகப்பெரிய இல்முடையவர்கள், விளக்கமுடையவர்கள், ரசூலுடைய வித்ரை பத்தி நான் நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட போய் கேட்டேங்கிறாங்க. அப்போ மார்க்கத்தின் தீர்ப்புகளை, விளக்கங்களை, ஃபத்வாக்களை நான் நிறைவுக்கு வருகிறேன். கேட்கிற போதெல்லாம் மாற்றி மாற்றி அனுப்பிய அந்த பெருமக்கள் தன்னிடத்தை விட்டும் அதை தட்டி கழிப்பதில்லை. தன்னை விட முதுமையானவர்களும் தெளிவானவர்களும் இருக்கிறார்கள் என்று சமூகத்துக்கு உணர்த்திய பெருமக்கள். இன்றைக்கு அவர்களை விட்டு நாம் யாரை பின்தொடர்வது? எனவே ஒழுக்க அவர்கள் பண்பட்டவர்கள், அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்கள், தொடர்புடையவர்கள், தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்து பழகியவர்கள், மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுத்து பழகியவர்கள். இன்னும் ஒரு பக்கம் மார்க்கத்தின் ஆழத்தில் முங்கிய போதிலும் தன்னை விட இல்மையும் கூட இன்னொருத்தட்டதான் இருக்குது என்று மற்ற சஹாபிகளை அடையாளம் காட்டிய பெருமக்கள். அவர்களை விட்டு நாம் யாரை பின்தொடர்வது? எனவே பின்பற்றுவதற்கும், பாக்கியமாக கருதப்படுவதற்கும், வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் மேம்படுத்துவதற்கும் நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலகத்தில் வரைந்து தரப்பட்ட பெருமக்கள், சஹாபா பெருமக்கள், சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கையும் வரலாறும் அவர்களின் படிப்பினைகளும் பாடங்களும் முன்மாதிரிகளும் காலமெல்லாம் இந்த சமூகம் எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை நேசிக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் அன்பில் நனைய தௌஃபீக் செய்வானாக. அவர்களை மதிக்க போற்ற தௌஃபீக் செய்வானாக. எந்த ஒரு சூழலிலும் நமது நாவு இருக்கிற வரையிலும் அவர்களை பற்றி தவறான வார்த்தைகள் வெளியாகி விடாமல் அல்லாஹ் நமது நாவையும் ஈமானையும் பாதுகாப்பானாக. உயர்த்தி உயர்த்தி பேசி பழக்கப்பட்ட நமக்கு அதில் நிலைத்திருக்க தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் வாழ்க்கை முழுவதிலும் நம்மை பொருந்திக் கொள்வானாக. சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக. நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. வறுமையிலிருந்து பாதுகாப்பானாக. வாழ்க்கையின் எல்லா வகையான அல்லாஹ்வினுடைய அதாபுகளை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த புனிதமான மலேசியா பகுதியை அல்லாஹ் எல்லா வகையான ஆபத்துகள் சூழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வானாக. கடலிலே விழுந்து அழிந்த மக்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்குவானாக. அல்லாஹ் ரஹ்மான் வாழ்க்கையில் இந்த பகுதியை மென்மேலும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழச் செய்வானாக. நமக்கிடையே அன்போடும் ஒற்றுமையோடும் வாழச் செய்வானாக. ஹயாத்து உள்ள வரையிலும் சுகத்தோடு வாழச் செய்வானாக. நமது மனைவியர்களை அல்லாஹ் இறுதி மூச்சு வரையிலும், நம்ம பிள்ளைங்களை வளர்த்தவங்க, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, நம்ம எங்க எல்லாமோ போயிடுறோம், நம்ம குடும்பத்தினுடைய விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மனைவியர்களை அல்லாஹ் முழு ஹயாத்திலும் சுகத்தோடு இருக்க செய்வானாக. சலாமத்தோடு இருக்க செய்வானாக. ஈமானோடு தக்வாவோடு வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளை மார்க்க நெறியில் வளர்க்க தௌஃபீக் செய்வானாக.
கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் வாழும் காலமெல்லாம் முடங்கி விடாமல் வாழச் செய்வானாக, பூரண சுகத்தோடு வாழச் செய்வானாக, நமது ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்கச் செய்வானாக, நமது வாழ்வில் அபிரமான பறக்கத்தை ஏற்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.